ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பரான கூட்டாஞ்சோறு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். எந்த கப்பில் நீங்கள் ரைஸ் அடிக்கிறோம் அந்த கப்பில் வந்து பாதியை வந்து நீங்கள் துவரம்பருப்பு எடுத்துங்க, இல்லை 3/4 கப்பு கூட நீங்கள் துவரம்பருப்பு எடுத்துக்கங்க, நல்லா தான் இருக்கும். இப்போ ரைஸ் வேக வச்சுட்டு ஒரு கொதி வந்தோன்னே நான் பருப்பு சேர்த்துருக்கேன். ரெண்டையுமே ஒரு 1/2 மணி நேரம் நான் ஊற வச்சுருந்துருக்கேன். இப்போ வந்து மஞ்சத்தூளும் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ இதில் என்னென்ன காய் சேர்க்கலாம்னா எல்லா காயுமே சேர்க்கலாம், பாகக்காயை தவிர எல்லா காயும் சேர்த்துக்குங்க. கூடயே கொஞ்சம் மிளகாத்தூள் மட்டும்தான் நான் சேர்க்குறேன், மல்லித்தூளெல்லாம் சேர்க்க மாட்டேன். பூண்டு உரிச்சு போட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய் ஜீரகம் வச்சு அரைச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி முருங்கை இலை, துருவின தேங்காயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் காய் வேகிற அளவுக்கு சிம்மில் வச்சு மெதுவாக கிளறிக்கிட்டே இருக்கணும், அடி பிடிச்சிரும். இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள்லாம் சேர்த்து நீங்கள் தாளித்து அதில் கொட்டிக்கிங்க. கூடயே கொஞ்சம் புளி சேர்த்துக்குங்க. அப்புறம் மல்லி இலை வந்து நிறையா நீங்கள் போட்டுக்கோங்க, அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாமே உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க.